ரைட், லாஸ்ட் என்ன பார்த்தோம்? சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம். சென்ட்ரல் டாக்மா யார் சொன்னது? ஃப்ரெட்ரிக் பிரான்சிஸ் கிரிக்கா? சரி, ஓகே. கிரிக்கோடைய அந்த சென்ட்ரல் டாக்மா பார்த்தோம். இப்போ ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் பற்றி பார்த்தோம். சரிங்களா? ரைட், நெக்ஸ்ட் வந்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ எலிக்ஸ். டிஎன்ஏ எலிக்ஸ் வந்து எப்படி பேக்கேஜ் ஆயிருக்கு? நமக்கு தெரியும் டிஎன்ஏ எங்க இருக்கு? குரோமோசோம்ல இருக்குது. ஓகே, குரோமோசோம் எங்க இருக்குது? நியூக்ளியஸ்ல இருக்குது. ஓகே, ஜஸ்ட் உங்களுடைய ஒரு குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சரை பார்க்கும்போது இதுதான் குரோமோசோமுடைய ஸ்ட்ரக்சர்னா, அண்ட் இதுக்குள்ள டிஎன்ஏ இருக்கும்னு சொன்னோம். புரியுதா? இப்படி இருக்கும். இது எப்படி ஆயிருக்குன்னா ஒரு காயில் மாதிரி ஆயிருக்கும். சரிங்களா? இதை நம்ம அன்வைண்ட் பண்ணி இதை நம்ம தனியா பிரிச்சு எடுத்தோம்னா நமக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்றத சொல்றதுதான் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ எலிக்ஸ். சரியா? அந்த உள்ள குரோமோசோம்குள்ள டிஎன்ஏ எப்படி இருக்குது, எப்படி பேக்கேஜ் ஆயிருக்கு, டிஎன்ஏ மட்டும்தான் இருக்குதா அல்லது அது கூட புரோட்டீனும் கலந்து இருக்குதா, இதெல்லாம் பத்தி சொல்றதுதான் பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ எலிக்ஸ். சரியா? ரைட். Taken the distance between two consecutive base pairs as 0.34 nanometer or 0.34 into 10 to the power of 9 meter. If the length of DNA double helix in a typical mammalian cell is calculated simply by multiplying the total number of base pair with the distance between two consecutive base pair, that is 6.6 into 10 to the power of 9 base pair. அது இது என்னன்னு நமக்கு தெரியும். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னாப்பா, ஒரு டிஎன்ஏவில் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய என்ன டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்னன்னு தெரியும். என்ன? எவ்வளோ? 0.34 நானோமீட்டர். ஆம்ஸ்டாங்ல சொன்னா 3.4 ஆம்ஸ்டாங். சரியா? இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேஸ் பேர் அதையும் இங்க பாரு, டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் வித் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ கான்ஸ்கியூட்டிவ் பேஸ் பேர். அப்ப என்ன அர்த்தம்? நமக்கு நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம், ஹியூமனுடைய டிப்ளாய்டு டிஎன்ஏ கண்டென்ட் எவ்வளோ? 6.6 into 10 to the power of 9 base pair. Okay, the distance between two base pair எவ்வளோ? 0.34 into 10 to the power of 9 மீட்டர்னு சொல்லலாம்னு போட்டிருப்போம். டிவைடட் பை மொத்த பேஸ் பேர் எவ்வளோ இருக்குன்னு கால்குலேட் பண்ணீங்கன்னா நமக்கு ஹியூமனுடைய மெமலியன்னா பாலூட்டிகள்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய நீளம் அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்றாங்க? 2.2 மீட்டர்னு சொல்றாங்க. 2.2 மீட்டர் அப்ராக்சிமேட் தான். இது வந்து 100% ஷூரிட்டி கிடையாது. அப்ராக்சிமேட்டா மெமாலியன் செல்லுல ஒரு செல்லு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ நீளம் எவ்வளவு? 2.2 மீட்டர். இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மொத்தம் இருக்கக்கூடிய பேஸ் பேர் இன்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேஸ் பேர் டிவைட் பை மொத்த பேஸ் பேரை நீங்க போட்டீங்கன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் தான் 2.2 மீட்டர். ஓகேவா? அண்ட் சப்போஸ் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னா டிப்ளாய்டு கண்டென்ட்க்கு பதிலாக என்ன கொடுக்கலாம்? கொஸ்டின்ல ஆப்ளாய்டு கண்டென்ட் கொடுக்கலாம். ஆப்ளாய்டு கண்டென்ட் கொடுத்தாலும் நீங்க என்ன மாத்திக்கணும்? டிப்ளாய்டு கண்டென்ட்க்கு நீங்க மாத்திக்கணும். சரியா? மாத்திக்கிட்டா நமக்கு வர ஆன்சர் தான் என்னது? 2.2 மீட்டர்னு சொல்றோம். A length that is far greater than the dimension of typical nucleus, approximately 10 to the power of minus 6 meter. அதாவது ஒரு நியூக்ளியஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. நியூக்ளியஸ் வந்து செல்லுக்குள்ள, இதான் செல்லுன்னு வச்சுக்கோ, செல்லுக்குள்ள நியூக்ளியஸ் இருக்குது. அந்த நியூக்ளியஸோடைய டிஸ்டன்ஸ் அதோடைய வித்து பார்த்தீங்கன்னா கூட எவ்வளவுதான் இருக்குமா? 10 to the power of minus 6 மீட்டர் தான் இருக்கும். ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்கு இல்லையா, அது 2.2 மீட்டர்னா அதை விட அதிகமா இருக்கும்னு அர்த்தம். அதான் இதுக்கான அர்த்தம். சரியா? a length that is far greater than the dimension of a type இருக்கு. பட் நியூக்ளியஸ் உடைய டைமென்ஷனல் எவ்வளவு அப்படின்னா 10 to the power of minus 6 மீட்டர் தான். அதை கம்பேர் பண்ணும்போது உள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய லென்த் ரொம்ப ரொம்ப அதிகம். நியூக்ளியஸே சின்னது தான், ஆனா அதுக்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏ ரொம்ப நீளம் அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? How is such a long polymer package in a cell? சார், அப்படி மிக நீண்ட டிஎன்ஏ எப்படி ஒரு செல்லுக்குள்ள பேக்கேஜ் ஆயிருக்கு? அது எப்படி பேக்கேஜ் ஆயிருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். குரோமோசோம்குள்ள காயலா இருக்கும். பார்க்கலாம். If the length of E. coli DNA is 1.36 மில்லிமீட்டர், அதாவது E. coli உடைய டிஎன்ஏ உடைய நீளம் எவ்வளவு சொல்றாங்க? 1.36 millimeter. Can you calculate the number of base pairs in E. coli? இப்படி ஒரு கேள்வி கேட்கறான்னு வச்சுக்கோ. E. coliல மொத்த பேஸ் பேர் எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க? லென்த் கொடுத்துட்டாங்க.
சரிங்களா? லென்த் எவ்வளோ 1.36 மில்லிமீட்டர். சரியா? 1.36 மில்லிமீட்டர் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேஸ் பேர் எவ்வளோ 0.34. இதை நீங்க போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும் உங்களுக்கு 4.6 into 10 to the power of 6 பேஸ் பேர் வரும். புரியுதா? இதான் இதுக்கான ஆன்சர். இங்க இதுல நிறைய இது போட்டிருப்பான் பாரு. நீ எது வேணாலும் எப்படி வேணாலும் போட்டு கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். நீ இதை பாரு. சரியா? இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு இங்க போட்டிருக்காங்க பாருங்க. ஸோ இப்போ ரெண்டு பேஸ் பேருக்கும் இடையே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் 0.34. ஓகே, அண்ட் இது வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க டிஸ்டன்ஸ் வந்து 1.36 டிவைடட் பை 0.34 mm போட்டிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் என்னது 4.6 into 10 to the power of 6. ஓகே, இது ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், நீங்கள் அதை போட்டுக்கோ. இல்லை இதில் பாரு, இது வேணா நீங்கள் நோட் பண்ணிக்கோ. நம்ம புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க, கொஸ்டின்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் இஸ் ஈக்குவல் டு, அப்போ என்ன மொத்தமாக ஈக்குவலையில் எவ்வளவு இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு டோட்டல் லென்த் ஆஃப் டிஎன்ஏ நமக்கு தெரியும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க 1.36 மில்லிமீட்டர். ஓகே, அண்ட் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ பேஸ் பேர் எவ்வளோ 0.34 into 10 to the power of 9 மீட்டர். ஓகே, இது நீங்கள் போட்டிங்கன்னா நமக்கு ஆன்சர் இதில் கிடைச்சிடும். மில்லிமீட்டர் இது மற்றதாக கன்வெர்ட் பண்ணுறது நமக்கு தேவை. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஆன்சர் என்னது 4.6 into 10 to the power of 6 பேஸ் பேர். பண்ணியாச்சா? நோட்ஸ் வாட் நோட்ஸா? சரி, நோட் பண்ணியாச்சா? ஓகே, இது ஒரு கேள்வியாக போட்டிருந்தாங்க, அதுக்கான ஆன்சர் 4.6 ஞாபகம் வச்சுக்கோ. நெக்ஸ்ட், in prokaryotes such as E. coli, though they do not have a definite nucleus. நமக்கு ஏற்கனவே தெரியும் E. coli அப்படின்றது ஒரு பாக்டீரியா, அது வந்து ஒரு ப்ரோகாரியாட். ப்ரோகாரியாட்ல என்ன இருக்காது, உண்மையான நியூக்ளியஸ் இருக்காது. சரியா? ட்ரூ நியூக்ளியஸ் இருக்காது. அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு டிரான்ஸ்கிரிப்ஷனா இருந்தாலும் சரி, டிரான்ஸ்லேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே எங்க தான் நடக்கும், ஜஸ்ட் சைட்டோபிளாஸ்ட்ல மட்டும் தான் நடக்கும். ஸோ இன் ப்ரோகாரியாட்ஸ் E. coli, though they do not have defined nucleus, the DNA is not scattered throughout the cell. இது அசசன் ரீசன் கொஸ்டின். அப்ப டிஎன்ஏ உள்ள வந்து நியூக்ளியஸ் கிடையாது. எதுக்கு? பாக்டீரியாவுக்கு நியூக்ளியஸ் கிடையாது. அதனால இவங்க என்ன சொல்றாங்க, த்ரோட் ஃபுல்லாவே டிஎன்ஏ எங்க பார்த்தாலும் இருக்குமா பாக்டீரியாவில் அப்படின்னா இருக்காதுன்னு அர்த்தம். டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரோட் த செல். அப்ப நம்ம என்ன படிக்கிறோம், பாக்டீரியாவுடைய ஸ்ட்ரக்சர் படிக்கும் போது இதான் பாக்டீரியான்னு வச்சுக்கிட்டா டிஎன்ஏ எங்க இருக்குன்னு சொல்றோம், ஜஸ்ட் டிஎன்ஏன்றது இப்படி டபுள் ஸ்டாண்டர்டா இப்படிதான் இருக்கும். புரியுதா? இப்படிதான் இருக்கும். பிளஸ் யார் யார் இருப்பா, பிளாஸ்மிட் இருப்பா, அப்படிதான் இருக்கும். இப்போ எங்கன்னா த்ரோட் செல் எங்கன்னா ஸ்கேட்டர்ட் ஆயிருக்கா, அதாவது செல் முழுவதும் சிதறிய நிலையில இருக்கா அப்படின்னா கிடையாது. அதான் இங்க சொல்றாங்க. அதுவே நீங்க கவனிச்சு பாரு, யூகேரியட்டுக்கு எடுத்துக்கலாம். யூகேரியட்டோட செல்லோட ஸ்ட்ரக்சர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் இருக்கும், நியூக்ளியஸ்க்குள்ளதான் யார் இருப்பா, டிஎன்ஏ இருக்கும். சதீஸ் குரோமோசோம் இருக்கும், இல்லைன்னா குரோமாட்டின் ஃபைபர்லாம் இந்த மாதிரி இருக்கும். சரியா? இப்போ இந்த இடத்துல பாயிண்ட் என்னன்னா, ஈகோலைல என்ன இல்லை, நியூக்ளியஸ் கிடையாது. அதனால the DNA is not scattered throughout the cell. throughout the cell அது ஸ்கேட்டர் ஆகி காணப்படாது அப்படின்னு அர்த்தம். ஏதாவது ஒரு இடத்துல அந்த பக்கத்துல எங்கன்னா ஒன்று இருக்கும்.
டிஎன்ஏ இந்த இடத்துல முக்கியம். டிஎன்ஏ வந்து என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். சரியா? டிஎன்ஏ வந்து நெகட்டிவ் சார்ஜ், டிஎன்ஏ நெகட்டிவ் அப்படி ஞாபகம் வச்சுக்கோ. இஸ் ஹெல்ட் வித் சம் புரோட்டீன். அப்ப டிஎன்ஏ வந்து நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அது எதோட சேர்ந்து இருக்குது? புரோட்டீன், புரதத்தோட சேர்ந்து இருக்குது. அந்த புரோட்டீன் என்ன சார்ஜ்? புரோட்டீன் பி பாசிட்டிவ். புரியுதா? புரோட்டீன்னா பாசிட்டிவ் சார்ஜ், டிஎன்ஏன்றது நெகட்டிவ் சார்ஜ். அப்ப டிஎன்ஏ ஜஸ்ட் லைக் த டிஎன்ஏ மட்டும் இருக்கிறது கிடையாது, டிஎன்ஏவோட சேர்ந்து புரோட்டீனும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப அந்த டிஎன்ஏ நெகட்டிவ் சார்ஜ்னா புரோட்டீன் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்கும். ஓகே, இன் ரீஜன் டர்ம்ட் as நியூக்ளியாய்டு. அப்ப பாக்டீரியாவில் இந்த மாதிரி புரோட்டீனும் பிளஸ் டிஎன்ஏவும் சேர்ந்து காணப்படும். இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் நீங்க என்ன சொல்றோம் அப்படின்னா நியூக்ளியாய்டு. இது நியூக்ளியஸ் நம்ம சொல்ல மாட்டோம். கரெக்டா? பாக்டீரியாவோட அமைப்பு படிக்கும் போது அந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் என்ன சொல்றோம்? நியூக்ளியாய்டு. ஏன்னா அது டெஃபைன் நியூக்ளியஸ் கிடையாது அதுல அப்படின்னு அர்த்தம். The DNA is nucleoid is organized in large loops held by proteins. அப்ப இந்த நியூக்ளியாய்டுல இருக்கக்கூடிய டிஎன்ஏ எப்படி இருக்குன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நிறைய பெரிய பெரிய லூப்லாம் அதுல இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. இது எங்க? ப்ரோகாரியாட்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ உடைய அமைப்பு. சரியா? இந்த லைன் மட்டும் முக்கியம். டிஎன்ஏ இஸ் நாட் ஸ்கேட்டர்ட் த்ரூ அவுட் த செல். இது நீட்ல நிறைய வாட்டி வந்திருக்கு, ஜஸ்ட் பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் யூகேரியாட்டுக்கு வருவோம். யூகேரியாட் செல்னா நம்ம ஹியூமன் செல்லோ அல்லது பிளான்ட் செல்லோ ஏதோ ஒன்று நீங்க ஞாபகம் வச்சுக்கோ. திஸ் ஆர்கனைசேஷன் இஸ் மச் மோர் காம்ப்ளெக்ஸ். இப்போ நம்ம சொன்னோம்ல என்ன, நெகட்டிவ் சார்ஜு டிஎன்ஏ பிளஸ் பாசிட்டிவ் சார்ஜ் புரோட்டீன், இந்த மாதிரிலாம் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து இருக்குது. அதுக்கு பேர் நியூக்ளியாய்டு நம்ம படிக்கிறோம் எங்க? ப்ரோகாரியாட்ல. ஆனா இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் யூகேரியாட்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒன்று அமைப்பு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா there is a set of positively charged basic proteins called histones. அப்ப ஹிஸ்டோன் புரதங்கள்னு ஒரு ஸ்பெசிபிக்கான புரோட்டீன்ஸ் யூகேரியாட்டுகள்ல இருக்குது. சரியா? டிஎன்ஏ கூட சேர்ந்து எது இருக்குது? ஹிஸ்டோன் புரோட்டீன்கள் இருக்குது. அதுதான் நம்ம H1 தெரியும்ல, H1 H2A H2B H3, இதுதான் ஹிஸ்டோன் புரோட்டீன்கள். புரியுதா? இதெல்லாம் எங்க இருக்குது? யூகேரியாட்டிக் நியூக்ளியஸ்குள்ள இருக்கும். அதனால என்ன சொல்றாங்க? யூகேரியாட்ல வந்து காம்ப்ளெக்ஸ் நேச்சரா இருக்கும் அந்த அமைப்பு அப்படின்றாங்க. A protein acquires charge depending upon the abundance of amino acid resides with charged side chains. இதுவும் அசன் ரீசன்ல ஏற்கனவே வந்த விஷயம். இப்போ நம்ம புரோட்டீன் எந்த சார்ஜ்னு சொல்றோம்? பாசிட்டிவ் சார்ஜ். அந்த பாசிட்டிவ் சார்ஜை, அதாவது தமிழ்ல நேர்மறையா ஊற்று, அந்த பாசிட்டிவ் சார்ஜை தீர்மானிக்கிறது யாருன்னா அதுல இருக்கக்கூடிய அமினோ அமில எச்சங்கள். அதான் முக்கியம். எவ்வளவு அமினோ ஆசிட் ரெசைட்ஸ் அதுல இருக்குது, அதோட சைட் செயின்ல இருக்குது, அதை பொறுத்து தான் அந்த பாசிட்டிவ் சார்ஜை தீர்மானிக்கப்படுகிறது அப்படின்றாங்க. சைட் செயின்ல எவ்வளவு அமினோ அமில எச்சங்கள் காணப்படுகிறது அப்படின்றது தான் எதை தீர்மானிக்கிறது? புரதத்தினுடைய சார்ஜை, மின் சுமையை தீர்மானிக்கிறதுன்னு சொல்றாங்க. சரியா? அடுத்தது இது இருக்கா? தமிழ்ல இருக்காதுன்னு நினைக்கிறேன், பாத்துக்கோ. Histones are rich in the basic amino acid lysine and arginine. இது நோட் பண்ணிக்கோ, தமிழ் மொழி உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேன். ஹிஸ்டோன்கள்ன்றது ஒரு புரோட்டீன்கள், புரதங்கள். ஹிஸ்டோன்கள்ல காரத்தன்மை கொண்ட அமினோ அமில எச்சங்கள் காணப்படுகின்றன. அது எது எதுனா லைசினும் ஆர்ஜினைனும். லைசின் ஆர்ஜினைன்றது ஒரு அமினோ ஆசிட். என்ன தன்மை கொண்டதுன்னா பேசிக், காரத்தன்மை கொண்டது. அதை எழுதிக்கோ, தமிழ் மீடியம் மட்டும் எழுதிக்கோ, தமிழ் மீடியத்தில் அதில் கொடுத்துருக்க மாட்டேன். ஒரு வாட்டி நீட் கொஸ்டினாவும் வந்துச்சு. ஹிஸ்டோன் புரதங்கள்ல காரத்தன்மை கொண்ட அமினோ அமிலங்கள் காணப்படுங்க. என்ன எழுதிட்டியா காட்டு? அது எது எதுனா லைசினும் ஆர்ஜினைனும். இப்ப நம்ம என்ன பாயிண்ட் சொன்னோம்? புரோட்டீன் பாசிட்டிவ் சார்ஜ் கொண்டு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் அதோடைய சைட் செயின்ல அமினோ ஆசிட் இருக்கிறத பொறுத்து அப்படின்னு சொன்னேன். சரியா? அப்ப நமக்கு என்ன அமினோ ஆசிட் இருக்கு? லைசினும் ஆர்ஜினைனும் இருக்கு. இது ரெண்டுமே காரத்தன்மை கொண்டது, பேசிக் நேச்சரு. So both the amino acid residues carry positive charges in their side chain. அப்ப அதோட சைட் செயின்ல இது ரெண்டுமே என்ன சார்ஜஸ் கொண்டிருக்கிறது? பாசிட்டிவ் சார்ஜஸ். அதனால என்னவோ புரதங்கள் பாசிட்டிவ் சார்ஜ்ல இருக்குது.
ரைட். அடுத்தது histones are organized to form a unit of 8 molecules called histone octamer. சார் ஹிஸ்டோன்கள் எப்படி ஃபார்ம் ஆயிருக்குது? இந்த நம்ம சொன்னோம்ல H1 H2A H2B H3 H4 இதெல்லாம் எப்படி சார் ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு சொல்றாங்க? ஆக்டோமர்னா எத்தனை? 8. ஹிஸ்டோன் ஆக்டோமர்னா எத்தனை? 8. அது எப்படி இருக்கு அப்படின்னா ஜஸ்ட் இங்க ஒண்ணா கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஹிஸ்டோன் மாலிகுல கொடுத்துருக்காங்க. இது எப்படி இருக்கும்? ஹிஸ்டோன் ஆக்டோமர்ன்றது இதுக்குள்ள எந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னா இப்ப நீங்க நினைச்சுக்கணும், உள்ள இந்த 4 வந்து அடியில இருக்குது, 4 மேல இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே, இப்படி இருக்கும். சரியா? ஹிஸ்டோன் ஆக்டோமர்னா என்னன்றதை நான் சொல்லிடுறேன் பாருங்க. இது வந்து இங்க இருக்கிறது வந்து இது வந்து நான் என்ன சொல்லுவோம், H1 ஹிஸ்டோன். இது வந்து என்னது? H1 ஹிஸ்டோன். இது வந்து H1 ஹிஸ்டோன் சொல்றோம். அண்ட் உள்ள இருக்காருல்ல, மொத்தம் எத்தனை இருக்கு? உள்ள 8 இருக்கும். பேசிக்கா எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்னா H2A H2B H3 H4. புரியுதா? அப்ப இட் மே பி H2A 2 H2B 2 H3 2 H4 2 இந்த மாதிரி இருக்கும். சரியா? இதுல வேரியேஷன் கூட வரலாம். அப்ப உள்ள எத்தனை இருக்குது மொத்தம்? உங்களுக்கு 8 இருக்குதா? டோட்டல் எத்தனை இருக்கு? 8 இருக்குதா? சோ அதனால இதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா ஹிஸ்டோன் ஆக்டோமர். சரி, இந்த ஸ்ட்ரக்சர் தான் இவங்க பெருசா காமிச்சிருக்காங்க. இதுக்குள்ள இருக்குதுன்னு அர்த்தம். உள்ளதான் என்ன இருக்காரு? ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்குன்னு அர்த்தம். ரைட். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன சொல்றோம்? குரோமோசோம்ல டிஎன்ஏ இருக்குன்னு சொல்றோம். அந்த டிஎன்ஏ இது புரோட்டீன். கரெக்டா? ஹிஸ்டோன்ங்கிறது ஒரு புரோட்டீன். இந்த புரோட்டீனுக்கு மேல இங்க போட்டிருக்கு இல்லையா, பிங்க் கலர்ல ஒரு கோட் போட்டிருக்குது இல்லையா, இதான் என்னது? டிஎன்ஏ. அப்ப என்ன அர்த்தம்? ஹிஸ்டோன் ஆக்டோமரை சூழ்ந்து இங்க பாருங்க, சூழ்ந்து யார் இருக்கா? டிஎன்ஏ ஒரு காயிலா மாறி இருக்கும் அப்படின்றத சொல்றோம். சரிங்களா? அண்ட் இந்த டிஎன்ஏவை நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னா லிங்கர் டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. இந்த H1 ஹிஸ்டோனையும் ஆக்டோமரையும் இணைக்கக்கூடிய இந்த டிஎன்ஏவை நீங்க என்ன சொல்லுவோம்? லிங்கர் டிஎன்ஏ அப்படின்வாங்க. புரியுதா? அப்ப பாத்துக்கோ, ஒரு குரோமோசோம் மட்டும் தான் நம்ம பாக்குறோம், அதுக்குள்ள டிஎன்ஏன்றது டபுள் ஹெலிக்ஸா தான் பாக்குறோம். அதனால டபுள் ஹெலிக்ஸ்க்கு முன்னாடி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல அது என்ன ஆயிருக்கு? காயில் ஆயிருக்கு. அப்ப டிஎன்ஏன்றது நாட் ஓன்லி டிஎன்ஏ, டிஎன்ஏ கூட சேர்ந்து எதுவும் இருக்கும்? புரோட்டீனும் சேர்ந்து இருக்கும் அப்படின்றாங்க. புரியுதா இது? So unit of 8 molecules called histone octamer. The negatively charged DNA is wrapped around the positively charged histone octamer to form a structure called nucleosome. அப்ப என்ன சொல்றாங்க? negatively charged DNA, negative charged DNA வந்து இருக்குது வெச்சுக்கோ. இப்படி இருக்குது. இது வந்து டிஎன்ஏ என்ன சார்ஜ்? நெகட்டிவ் சார்ஜ். ஓகே, இது வந்து புரோட்டீன். இது என்ன சார்ஜ்? பாசிட்டிவ் சார்ஜ். அப்ப என்ன சொல்றாங்க? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு புரோட்டீனை சூழ்ந்து வேற யார் இருக்கா? டிஎன்ஏ ரேப் ஆயிருக்குது. ஸோ இதுக்கு பேரு என்னன்னு சொல்றாங்க? நியூக்ளியோசோம். இதுக்கு பேர் என்னது? நியூக்ளியோசோம். சரிங்களா? ரைட். டைபிக்கல் நியூக்ளியோசோம் கண்டைன்ஸ் 200 பேஸ் பேர்ஸ் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ். இது ஞாபகம் வச்சு, இது ஒரு நியூக்ளியோசோம். இந்த ஸ்ட்ரக்சர் பேர் என்னது? ஒரு நியூக்ளியோசோம். இந்த நியூக்ளியோசோம்ல இதான டிஎன்ஏ மேல சுத்தி வருது இல்லையா, இந்த டிஎன்ஏல எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு? 200 பேஸ் பேர். மறக்காத. மொத்தம் எவ்வளவு காரணம் இருக்கு? 200 பேஸ் பேர் இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? நியூக்ளியோசோம் கான்ஸ்டிட்யூட் a repeating unit of structure in nucleus called chromatin. நம்ம என்ன சொல்றோம்? இந்த நியூக்ளியோசோம்லாம் எப்படி இருக்குன்னா, இப்ப நம்ம இன்டர்ஃபேஸ்ல ஒரு நியூக்ளியஸ் படிச்சோம், இடைநிலை நியூக்ளியஸ்னு ஒன்று படிச்சோம், செல் டிவிஷன்ல படிச்சிருப்பீங்க. அப்ப உள்ள உங்களுக்கு குரோமோசோம் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா? இருக்குமா இருக்காதா? இடைநிலை நியூக்ளியஸ்ல, இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸ்ல உள்ள குரோமோசோம்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதாமா? இருக்காது. அப்ப உள்ள என்னதான் இருப்பாரு? குரோமாட்டின் ஃபைபர்ஸ் தான் இருக்கும். சார், இந்த குரோமாட்டின் ஃபைபர்ஸ்ல இங்க பாருங்க இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து என்னது? நிறைய நியூக்ளியோசோம்கள் அப்படின்னு அர்த்தம். ஓகே பாருங்க. Nucleosome constitute the repeating unit of structure in nucleus called chromatin. Thread-like stained colored body seen in nucleus. அதாவது உட்கருக்குள்ள நூல் மாதிரியான
சாயத்தை ஏற்கக்கூடிய பகுதிகள் இருக்கும், அதுக்கு பேர் தான் என்னது, குரோமேட்டின். குரோமோனா கலரு அப்படின்றது அர்த்தம். நியூக்ளியஸை நீங்க ஸ்டெயின் பண்ணும்போது, நிறமேற்றியை பயன்படுத்தும் போது உள்ள இருக்கக்கூடிய குரோமேட்டின் மட்டும் என்ன பண்ணிக்கும், நிறைய சாயங்களை ஏத்துட்டு நமக்கு நிறைய காமிக்கும். சரியா, அதுக்கு பேர் தான் என்ன சொல்றாங்க, குரோமேட்டின். The nucleosome in chromatin are seen as beads on string. இதுவும் நீட் கொஸ்டின். நமக்கு நீங்க எங்க பாத்தீங்கன்னா தெரியும், எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பை வச்சு இன்டர்ஃபேஸ் நியூக்ளியஸை நீங்க மேக்னிஃபை பண்ணி பாத்தீங்கன்னா உள்ளது இருக்குல்ல, ஜஸ்ட் இப்படி இருக்கும். இப்போ ஒரு மணி நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மணி ஒரு நூல்ல கோக்குறீங்க அப்படின்னா எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். சரி, அதுக்கு பேர் தான் என்னது, பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங், சரத்தில் கோத்த மணி போல அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, when viewed under electron microscope, சாதாரண மைக்ரோஸ்கோப்ல தெரியாது, எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்ல வச்சு நீங்க பார்க்கும்போது இந்த குரோமாட்டின் ஃபைபர்ல நியூக்ளியோசோம்கள் எப்படி இருக்கும், இந்த மாதிரி பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? Theoretically, how many such beads do you imagine are present in a mammalian cell? சார், இதையும் நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லலாம். ஒரு மெமாலியன்ஸோட செல் எடுத்துக்கோ. மெமாலியன் செல்ல எவ்வளவு டிஎன்ஏ இருக்குது, எத்தனை மீட்டர் டிஎன்ஏ இருக்குது, 2.2 மீட்டர். எவ்வளவு பேஸ் பேர் இருக்கு, அப்ராக்சிமேட்டா மனுஷனுடைய டிஎன்ஏவில் எத்தனை கார இணைகள் இருக்கு, 6.6 into 10 to the power of 9 பேஸ் பேர். சரிங்களா, அப்ப எவ்வளவு நியூக்ளியோசோம் இருக்கும், நான் சார் கேக்குறீங்க ஏதோப்பா எனக்கே மேக்ஸ் வராது, 6.6 into 10 to the power of -9னா அது எவ்வளவு பேஸ் பேரா இருக்கும், அப்ராக்சிமேட்டா எவ்வளவு இருக்கும் தெரியலமா, நீ சொல்லுமா. எனக்கு தெரியாது மேக்ஸ் தெரியாது, நீ மல்டிப்ளை பண்ணி எவ்வளோன்னு சொல்லு, நானும் பார்த்து சொல்றேன். மொத்தம் டோட்டலா இருக்கிறது வந்து ஹியூமனுடைய இதுல எவ்வளவு பேஸ் பேர் இருக்குன்னா 6 பில்லியன் இருக்குது. 6 பில்லியன் வச்சுலாம் நான் கணக்கு போறதுக்கு பதிலா ஒரு ஈஸியா ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம், சொல்றேன். ரைட், ஒரு டிஎன்ஏவில் மொத்தம் 10,000 பேஸ் பேர் இருக்குது. புரிஞ்சுக்கோ, கொஸ்டின் புரிஞ்சுக்கோ. ஒரு டிஎன்ஏவில் மொத்தம் இருக்கக்கூடிய பேஸ் பேரோட எண்ணிக்கை 10,000 அப்படின்னா how many nucleosomes are present, எத்தனை நியூக்ளியோசோம் இதுல இருக்கும். ஒரு டோட்டல் டிஎன்ஏவில் அது ஏதோ ஒரு ஆர்கனிசத்துல மொத்தம் எவ்வளவு பேஸ் பேர் இருக்குது, 10,000 பேஸ் பேர் இருக்குது, 10,000 கார இணைகள் இருக்குன்னா எவ்வளவு நியூக்ளியோசோம் இருக்கும், எவ்வளவுப்பா, 50? 10,000 டிவைடட் பை என்ன பண்ணோம், 200. ஏன்னா ஒரு நியூக்ளியோசோம்ல எத்தனை பேஸ் பேர் இருக்குது, 200 பேஸ் பேர் இருக்குது. அப்ப கரெக்டாப்பா, மொத்தம் எவ்வளோ நியூக்ளியோசோம் இருக்கும், அவ்வளவுதான் கொஸ்டின். இதுதான் சிம்பிள். அப்ப நமக்கு நம்பர்ல தெரிஞ்சதுன்னா, அல்லது நீங்க மேக்ஸ்ல நல்லா பிரில்லியண்டா இருந்தா அது 6.6 இன்ட்டு அதை போட்டு ஏதோ ஒரு ஆன்சர் நீங்க கண்டுபிடிக்கலாம். சரியா, இது நான் வந்து ஈஸியா கண்டுபிடிக்கிறதுக்கு. நமக்கு தேவை அவன் எவ்வளோனா கொடுக்கட்டும், 1,00,000 கொடுக்குறான், 1,00,000 பேஸ் பேர் இருக்கு, அதுல எவ்வளவு நியூக்ளியோசோம் இருக்குன்னா 1,00,000த்துல எவ்வளவு இருக்க போகுது, இதே ஃபார்முலா தான் 500 இருக்க போகுது. சரியா, அவன் எக்ஸாக்டா 10,000 5,000 அப்படிதான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ரைட், 5,65386 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இவ்வளவு பேஸ் பேர் இருக்கு. இப்ப இதுல எத்தனை நியூக்ளியோசோம் இருக்கும் எனக்கு தெரியாது, நீ போட்டு சொல்லு. என்ன சார் ரவுண்டா போட்டா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், போட்டு சொல்லு. 5,386 கார இணைகள் டிஎன்ஏவில் இருக்குது. சரியா, நீங்க சொல்றத நான் போட்டுருவேன், ஆனா ரைட்டா தப்பா நீங்க தான் சொல்லணும். நான் நரேஷ் மேக்ஸ் குரூப் தான், போடு. புரியுதாப்பா?
எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம், இது கரெக்டா பாத்துக்குங்க. எப்படி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். நமக்கு அடிப்படை கான்செப்ட் இதுதான். ஒரு நியூக்ளியோசோம்ல 200 பேஸ் பேர் இருக்கும். சரியா? இப்ப இப்படி கூட கேட்கலாம். ஒரு டிஎன்ஏ இழையில சரியா 5 நியூக்ளியோசோம் இருக்கு. 5 நியூக்ளியோசோம் இருக்குன்னா டோட்டல் எவ்வளவு பேஸ் பேர் வரும்? ஒரு டிஎன்ஏ இழையில இருக்கக்கூடிய நியூக்ளியோசோமோட எண்ணிக்கை 5 அப்படின்னா மொத்தமா எவ்வளவு பேஸ் பேர் வரும்? அவ்வளவுதான். எப்படி வேணாலும் கொடுத்து கேட்டுக்கலாம். நமக்கு தேவை ஒரு நியூக்ளியோசோம்னு எடுத்துக்கிட்டா 200 பேஸ் பேர். இதை மறக்காத. சரியா? ஓகே, இது மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. The beads on string structure in chromatin is packaged to form chromatin fibers that are further coiled and condensed at metaphase stage of cell division to form chromosome. என்ன சொல்றாங்க? இப்போ நீங்க பாக்குறீங்க இல்லையா, இன்னொரு படமும் நீங்க பாருங்க, அது இன்னொரு ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. இங்க பாருங்களேன், ஜஸ்ட் ஒரு நியூக்ளியஸ் கவனிச்சுக்கோ. ஒரு நியூக்ளியஸ்க்குள்ள யார் இருக்கா? குரோமோசோம் இருக்குது. அந்த குரோமோசோம்ல குரோமாட்டிடுக்குள்ள தான் என்ன இருக்குது? இந்த மாதிரி காயில்டு ஸ்ட்ரக்சர் இருக்கு. தட் இஸ் குரோமாட்டின். இந்த குரோமாட்டின்ல தான் என்ன இருக்காரு? நிறைய நியூக்ளியோசோம்கள் இருக்கு. நிறைய என்ன இருக்கும்? நியூக்ளியோசோம்கள் இருக்கு. அதை இன்னமும் கொஞ்சம் அன்வைண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? ஃப்ரீயான டிஎன்ஏ கிடைக்கும். ஃப்ரீயா மீன்ஸ் அந்த கேப்ல இருக்கிறது வச்சியா, அந்த இடத்துல ஃப்ரீயா இருக்கக்கூடிய டபுள் ஹெலிகல் ஸ்ட்ரக்சர் இப்படிதான் இருக்கும். அப்ப இது எந்த மாதிரி இருக்குன்னு, இதுக்கப்புறம் இன்னொரு சொலினாய்டுன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. நியூக்ளியோசோம்ல இன்னும் ஒரு 8 ஒரு ரவுண்டா மாறும். அதுக்கு பேர் சொலினாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுடைய ஜஸ்ட் ஒரு டிஎன்ஏ எப்படி இருக்கு, ஒரு டிஎன்ஏக்குள்ள எந்த மாதிரியான அமைப்பு இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சரி, இப்ப பாரு. The beads on string structure in chromatin is packaged to form chromatin fibers. இது எதை ஃபார்ம் பண்ணுது? chromatin ஃபைபரை ஃபார்ம் பண்ணுது. chromatin இழைகளை ஃபார்ம் பண்ணுது. That are further coiled and condensed at metaphase stage of cell division to form chromosome. அப்ப metaphase stageல நமக்கு என்ன படிச்சிருப்போம்? prophase stageல chromatin ஃபைபர் கொஞ்சம் கொஞ்சமா கண்டென்ஸ் ஆகும். இதான prophase. It means இந்த மாதிரி காயிலா இருக்கிறது just like that இப்படி கண்டென்ஸ் ஆகும், குரோமோசோமா மாறும். அதை நீங்க எப்ப தெளிவா பார்க்கலாம்? மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல. மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல உங்களுக்கு இப்படி வந்து நிக்குது, இப்படிதானே படிப்போம். ஓகே, மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ்ல தான் நீங்க குரோமோசோமுடைய மார்பாலஜியை தெளிவா படிக்கலாம்னு படிச்சிருப்போம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் ஆஃப் செல் டிவிஷன் டு ஃபார்ம் குரோமோசோம். அப்ப எந்த ஸ்டேஜ்ல இந்த மாதிரியான குரோமாட்டின் இழைகள் குரோமோசோமா ஃபுல்லா கண்டென்ஸ் ஆகுது அப்படின்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ். செல் சைக்கிள் செல் டிவிஷன்ல படிச்சிருக்கீங்க, அதை ரீகால் பண்ணிக்கோ. ஓகேவா? The packaging of chromatin at higher level requires additional set of proteins that collectively are referred to as non-histone chromosomal proteins. சார், இது தவிர ஏற்கனவே நம்ம பார்த்த ஹிஸ்டோன் புரதங்கள் தவிர இன்னும் அடிஷனலா ஒரு சில புரதங்கள் தேவைப்படுகிறது. அது அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டீன். அப்ப பொதுவா யூகாரியாட்ல ஹிஸ்டோன் புரதங்களும் இருக்கும், நான் ஹிஸ்டோன் புரதங்களும் இருக்கும். சரிங்களா? அடிஷனலா தேவைப்படுறது. In a typical nucleus, some region of chromatin are loosely packed and stains light and are referred to as euchromatin. அப்படின்னா என்ன? அந்த படத்தை காமிக்கிறேன்.
இந்த கவனி. இப்ப பாருங்க, யூக்ரோமேட்டின்னா என்ன, ஹெட்ரோக்ரோமேட்டின்னா என்ன? யூக்ரோமேட்டின்ல உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த நியூக்ளியோசோம் இருக்கு இல்லையா, லூஸ்லி பேக்கடா இருக்கும். கேப் இருக்கா? ஒரு நியூக்ளியோசோமுக்கு இன்னொரு நியூக்ளியோசோமுக்கு நடுவில் என்ன இருக்குது? கேப் இருக்கும். அது இது வந்து ஸ்டெயினை வந்து, அதாவது சாயத்தை கம்மியா ஏத்துக்கும். சரிங்களா? இதுவே இன்னொன்னு இருக்குது ஹெட்ரோக்ரோமேட்டின். ஹெட்ரோக்ரோமேட்டின்னா என்ன? டென்ஸ்லி பேக்டு, அடர்த்தியாக நியூக்ளியோசோம்கள் என்ன பண்ணிருக்கோம், பக்கத்துல 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 நியூக்ளியோசோம்கள் இருக்கும். இது என்ன பண்ணிக்கும், அதிகப்படியான சாயத்தை ஏற்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, அப்ப ரெண்டு வகையா நம்ம குரோமேட்டினை பிரிக்கலாம். ஒன்னு யூக்ரோமேட்டின், இன்னொன்னு ஹெட்ரோக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின் என்றது லூஸ்லி பேக்டு நியூக்ளியோசோம். நியூக்ளியோசோம்கள் என்னது, சற்று தளர்வாக இணைக்கப்பட்டிருக்கும். ஆனா ஹெட்ரோக்ரோமேட்டின்ல பக்கத்துல பக்கத்துல ரொம்ப டென்ஸா அடர்த்தியாக இணைக்கப்பட்டிருக்கும். இது அதிகமா சாயத்தை ஏற்கும், இது கம்மியா சாயத்தை ஏற்கும். ரைட்டுப்பா. டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் எது? டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ படி எடுக்கணும். புரியுதா? அப்ப இதான் டிஎன்ஏ இருக்குது. இதுல எதுல ஈஸியா படி எடுத்தல் நடக்கும்னு நினைக்கிறீங்க? யூக்ரோமேட்டின்ல தான், லூஸ்லி பேக்ல தான் என்ன ஆகும், ஈஸியா படி எடுத்தல் நிகழ்வு நடக்கும். ஆனா அங்க நடக்காது. அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் தான் என்சிஆர்ல கொடுத்திருப்பாங்க. ஜஸ்ட் பாரு. In a typical nucleus, some region of chromatin are loosely packed and stains light. அப்ப லூஸா பேக் ஆயிருக்கும், சாயத்தை கம்மியா ஏத்துக்கும், and are referred to as euchromatin. அதுக்கு பேர் என்ன சொல்றாங்க? யூக்ரோமேட்டின் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்னு, the chromatin that is more densely packed and stains dark are called heterochromatin. இன்னொன்னு ரொம்ப அடர்த்தியா பேக் ஆயிருக்கும் பிளஸ் சாயத்தை அதிகமா ஏத்துக்கும், அதுக்கு பேரு ஹெட்டிரோக்ரோமேட்டின். யூக்ரோமேட்டின் சாயம் கம்மி, ஹெட்ரோக்ரோமேட்டின் அதிகமா எடுத்துக்கும். ரைட்டா? யூக்ரோமேட்டின் is said to be transcriptionally active chromatin. இது அனலைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெட்ரோக்ரோமேட்டின் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பெஸ்டா, யூக்ரோமேட்டின் பெஸ்ட்னா எதுதான் பெஸ்ட்? யூக்ரோமேட்டின் தான் பெஸ்ட். whereas heterochromatin is inactive for transcription. ஹெட்ரோக்ரோமேட்டின் வந்து இன்ஆக்டிவா, செயல்படாததாக இருக்கும் இல்லையா அதுல? ரைட், பார்த்து. So that's all packaging of DNA helix. Just ஒரு வாட்டி பாரு.